செம கூட்டமா இருக்கு. உனக்கு கோவில் தெரியுமா? அமெரிக்கால நிறைய செலவு பண்ணி கோவில் கட்டியிருக்காங்க. ஆனா கூட்டமே வரலையே. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு ரசகுல்லா கொடுத்திருக்காங்க. அத வாங்கறதுக்கு அடிச்சு புடிச்சு ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்திருக்கு. இங்க நம்ம திருப்பதி சொன்னோன்னே என்ன ஞாபகம்? லட்டு, பழனி, பஞ்சாமிர்தம். பக்தியால ஃபேமஸ் ஆகுற கோவில் மாதிரி பிரசாதத்தால ஃபேமஸ் ஆகுற கோவிலும் அதிகம். நீங்க நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறானா பாத்தீங்களா? அங்க பாருங்க. எனக்கு சிகப்பு கயிறு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கருத்து வார்த்தையில தான், கயிறுல இல்லன்னு எனக்கு தெரியுதா? என்ன கலர் கயிறுன்னு பேசிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கடவுள், இதான் பக்தி. பிறவிகளின் கிரீடம் மனித பிறவி என்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிறவி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பிறவியில் நாம் பக்தி மார்க்கம் எனும் அடிப்படை கல்வியிலேயே துவண்டு போயிருக்கிறோம். இதற்கடுத்து ஞான மார்க்கம் என்ற கல்வியை நோக்கி நாம் பயணம் செய்தாக வேண்டும். அப்படி நாம் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணம் செய்யவில்லை என்றால் நமது வாழ்க்கை